ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு சீட்டில் இருந்தால் நான் பிரிக்குவேன். அதில் என்ன கேள்வி வருதோ அதுக்கான ஆன்சர் நான் டெஃபினேஷனை சொல்லுவேன். இது எல்லாமே 7th ஸ்டாண்டர்டோட இது ரீப்ரொடக்ஷன் லெசனில் வர கொஷின்ஸ் தான். வாங்க நம்ம இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சீட்டை பிரிக்க போகிறேன். ரீப்ரொடக்ஷனோட நான் டெஃபினேஷன் சொல்ல போகிறேன். Reproduction, producing new young ones in a same type is known as reproduction. ஃபஸ்ட்டுக்கு டெஃபினேஷன் கண்டுபிடிச்சாச்சு, அதனால கீழே வச்சிடலாம். இப்போ அடுத்ததா என்ன வருது? Androsium, gynosium. Androsium is the male part of the flower and gynosium is the female part of the flower. இப்போ நம்ம ரெண்டாவதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு டெஃபினிஷன், அதையும் எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ வந்து மூணாவது சீட்டை திறக்கும்போது என்ன வருது? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி டெஃபினிஷன் சொல்லலாம். The plants which are grow other than seed is known as asexual reproduction. Example, stem, leaf and root. நாம் மூணாவதுக்கு டெஃபினேஷன் பார்த்தாச்சு, அதனால் இது மூணுத்தையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னும் 5 சீட் இருக்குது. ரெண்டாவது தடவை ஃபஸ்ட்டு சீட்டை எடுக்கும்போது என்ன வருது? பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரோட பார்ட்ஸை நான் இப்போ சொல்ல போகிறேன். பெட்டல், செப்பல், ஸ்டாமன் அண்ட் பிஸ்டல். The pistil have 3 parts. Stigma, style, ovary. Inside the ovary there is ovule. In stamen there is 2 parts. One is anther and filament. நம்ம 4 சீட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் 4 சீட் இருக்குது. இப்போ 5வது சீட்டை நம்ம எடுக்கிறது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். The plants which grow from seeds is known as sexual reproduction. சரி, நம்ம 5 சீடு முடிச்சிட்டோம், இன்னும் கடைசி 3 சீடு தான் இருக்குது. இந்த சீட்டில் என்ன வந்து போகுது? ஃப்ரூட் அண்ட் சீடு எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது பற்றி தான் நாம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். Fruits are fertilized ovary and seeds are fertilized ovule. இப்போ நம்ம 6 சீட்டு முடிச்சிட்டோம், இன்னும் கடைசி 2 சீட்டு தான் இருக்குது. இதில் வந்து கேலக்ஸ், கொதலான்னு நம்ம வந்து 2 விதமான புது வேர்டு கற்றுக்கணும். இந்த கேலக்ஸ்னால் என்னது, கொதலானா என்னது? கேலக்ஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ரிங் ஆஃப் த ஃப்ளவர். இது வந்து இந்த கேலக்ஸ் இது வந்து இது செப்பல் தான் நம்ம அவுட்டர் மோஸ்ட் ரிங் ஆஃப் த ஃப்ளவர்னு படிச்சிருக்கோம். ஆனால் அந்த செப்பலோட அவுட்டர் மோஸ்ட் ரிங், அந்த ஃப்ளவரோட அவுட்டர் மோஸ்ட் ரிங்கு தான் கேலக்ஸ்ன்னு நாம் இப்போ சொல்லலாம். இப்போ அடுத்ததாக கொதல்லா வந்து என்னதுன்னா ரிங் ஆஃப் பெட்டல்ஸு. பெட்டல் இப்படி ரிங்கு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம வந்து கொதல்லான்னு சொல்ல போகிறோம். கடைசி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சீட் பிரிக்க போகிறோம். அதில் என்ன வந்து போகுதுன்னா பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். பாலினேஷன்னா என்னது, ஃபெர்டிலைசேஷன்னா என்னதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாலினேஷன். The pollen grains reaches to the stigma, it is known as pollination. Fertilization, the fusion of male gametes and female gametes is known as fertilization. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.